முதல்ல நம்ம சூர்யா அண்ணனோட கருப்பு பட அப்டேட். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிச்சிருக்க இந்த படம் வர்ற மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு போன வீடியோல பார்த்தோம். இப்போ இந்த படத்தோட ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட் வெளியாகி கோலிவுட்டையே அதிர வச்சிருக்கு. மொத்தம் 130 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாராகியிருக்க இந்த படம் தியேட்டர் உரிமையை தாண்டி வெறும் ஓடிடி மற்றும் சேட்டலைட் உரிமைகள் மூலமாவே 110 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டியிருக்கான். அதாவது ரிலீஸுக்கு முன்னாடியே 90% பட்ஜெட்டை தயாரிப்பாளர் எடுத்துட்டாரு. சூர்யாவோட கரியர்ல இது ஒரு மாபெரும் பிசினஸ் சாதனை. இது ஒரு பக்கம் இருக்க, படத்தோட 2வது சிங்கிளான நாங்க 4 பேர் பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எஸ்டிஆர், சாய் அபயங்கர், அசல் கோலார் சேர்ந்து பாடியிருக்க இந்த பாட்டோட ப்ரோமோல ஆர்ஜே பாலாஜி தான் பேபி கண்ணன் அப்படிங்கிற வில்லன் ரோல்ல நடிக்கிறாருன்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அடுத்து பாக்ஸ் ஆபீஸை சுக்கு நூறா ஆக்கிட்டு இருக்கிற துரந்தர் 2. போன வீடியோல 4 நாள்ல 690 கோடி வசூல் செஞ்சதை பார்த்தோம். இப்போ இந்த படம் உலக அளவுல 752 கோடி ரூபாயை தாண்டி இமாலய சாதனை படைச்சிருக்கு. இந்த சமயத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட எக்ஸ் பக்கத்துல இந்த படத்தை பாராட்டி ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு. என்ன மாதிரியான படம்! பாக்ஸ் ஆபீஸின் மாஸ்டர் ஆதித்யா தார் உங்களுக்கு சல்யூட். ஒவ்வொரு இந்தியரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம்னு ரஜினி சார் பாராட்ட, டைரக்டர் ஆதித்யா தார் ரொம்ப எமோஷனல் ஆகி, பெரிய கனவுகளை காண கற்றுக் கொடுத்தவரிடமிருந்து கிடைத்த ஆசீர்வாதம்னு நெகிழ்ந்து போயிருக்காரு. அடுத்ததா ரிலீஸ் தள்ளி போகும் 2 பெரிய படங்களோட அப்டேட்ஸ். விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்க எல்ஐகே படம் ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு நேத்து தான் பார்த்தோம். ஆனா இப்போ அந்த தேதியில படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லைன்னும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு படத்தை தள்ளி வைக்கலாம்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மலையாளத்துல மோகன்லால் நடிச்சிருக்க திருஷ்யம் 3 படம் ஏப்ரல் மாசத்துல இருந்து தள்ளி போகுதுன்னு பார்த்தோம். இப்போ புது ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம மோகன்லாலோட பிறந்த நாளான மே 21, 2026 அன்னைக்கு இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து காமெடியனா இருந்து இப்போ ஆக்ஷன் ஹீரோவா கலக்கிட்டு இருக்கிற நம்ம சூரிய அண்ணனோட 7வது பட அப்டேட் வந்திருக்கு. இன்று நேற்று நாளை அயலான் படங்களை எடுத்த டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்துல தான் சூரி அடுத்ததா நடிக்க போறாரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்தோட போஸ்டர்ல பிளட் ஃபாலோட் த ஃப்ளட் அப்படின்னு ஒரு டேக்லைன் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது வெள்ள பாதிப்பை மையமா வச்ச ஒரு சீரியஸான கதையா இது இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கடைசியா ஒரு நெகிழ்ச்சியான அப்டேட். 1978ல கிழக்கே போகும் ரயில் படத்துல அறிமுகமாகி இப்போ தாய் கிழவி படம் மூலமா 75 கோடிக்கும் மேல வசூல் செஞ்சு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த நம்ம ராதிகா மேடம் சினிமாவுல தன்னோட 49வது வருஷத்துல அடியெடுத்து வச்சிருக்காங்க. கவின், நயன்தாரா நடிக்கிற ஹாய் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் விஷ்ணு எடவன் மற்றும் படக்குழுவினர் எல்லாரும் ராதிகா மேடமுக்கு ஆளுயர மாலை போட்டு கேக்கு வெட்டி இந்த மாபெரும் சாதனையை செம்மையா கொண்டாடியிருக்காங்க. அவ்வளோலாம் மக்களே, இன்னைக்கான கோலிவுட் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரவுண்ட் அப் முடிஞ்சது. சூர்யாவோட இந்த ப்ரீ பிசினஸ் ரெக்கார்ட் பத்தியும் சூரியோட புது காம்போ பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.